ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்கடேஷ் பட் சார் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த ரவா பொங்கல் ரெசிபி பண்ணி காட்டினார். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரவை வந்து நான் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு இஞ்சி வந்து நல்லா தொல்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய். கடாயில் 2 ஸ்பூன் நல்லா நெய் தாராளமாகவே விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் போட்டுட்டு ரவையும் 1.25 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை இதிலேயே கொட்டிடுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கலர் மாறக்கூடாது, நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக 2 டம்ளர் எனக்கு கணக்கு வந்துச்சு. ஸோ 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு தலைன்னு ஒரு சூப்பரான ஒரு ரவை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.